नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत् ब्रह्म विद्या சாந்தோக்கிய உபனிஷத் இதுல 7வது பகுதி. 6வது செக்ஷன்ல ஒரு உத்தம அதிகாரி ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சிங் முடிஞ்சது. அதுக்கடுத்து இந்த அத்தியாயம் எதற்காக ஆரம்பிக்குது? 7வது அங்க டீச்சிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் மத்தியம அதிகாரி குவாலிஃபிகேஷன் பெற்றுக்கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கதான் மத்திய அதிகாரி. குவாலிஃபிகேஷன் பெற்றவங்க உத்தம அதிகாரி. எப்ப நீங்க குவாலிஃபிகேஷன் பெறுறீங்கோ அப்போ உத்தம அதிகாரி. எப்ப அதற்குண்டான முயற்சி எல்லாம் இருக்கிறோமோ மத்தியம் அதிகாரி. இங்க அனதிகாரி பத்தி அவர் பேசல. தே ஆர் நாட் அட் குவாலிஃபைட். குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுல அவர் கிரடேஷன் சொல்றாரே தவிர அனதிகாரி நமக்கு கொண்டு வரக்கூடாது. தே ஆர் நாட் அட் குவாலிஃபைட் இன் திஸ் பர்த். அப்போ இந்த 7வதுல ஒரு கதையான ஒரு ரூபத்துடன் ஆரம்பிக்குது. பிரம்மாஜிக்கு 4 பசங்க. அதுல சனத்குமாரர் அப்படிங்கிறவர்கிட்ட நாரதர் போய் கேட்கிறார். அவரு தட்சிணாமூர்த்திட்ட ஞானத்தை பெற்றவர். சனத்குமாரர் பிரம்மாஜியோட பசங்க. அவர் பிறக்கும் போதே அவங்க 4 பேரும் ஒரு நிவிருத்தி மார்க்கத்துக்கு வந்த ஒரு வைராக்கியத்தோடு, முழுமையான வைராக்கியத்தோட படைக்கப்பட்டார்கள். மானச புத்திரர்கள், பிரம்மாஜியோட புத்திரர்கள். அப்ப அவங்களுக்கு அந்த ஞானத்தை தட்சிணாமூர்த்தி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்க நாரதர் அந்த சனத்குமார அணுகிறார். அணுகி எனக்கு எத்தனை கலைகள் தெரியும். ஆனாலும் நான் சந்தோஷமா இல்ல அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றார். அதிகி பகவோ எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இவர் ஃபர்ஸ்ட் மந்திரத்துல கேட்கிறார். கேட்டோன்னு அவரு சனத்குமார் என்ன சொல்றாரு, உனக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லு, அதுல இருந்து நான் உனக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிடுவார். சொன்னோன்னா இவர் ஒரு லாங் லிஸ்ட் கொடுப்பார். என்னென்ன எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவரு ரிக்வேதம், யஜுர்வேதம் இந்த மாதிரி தனக்கு தெரிந்த கலைகளை எல்லாத்தையும் சொல்றதுதான் நமக்கு 2வது மந்திரமா இருந்தது. என்னென்ன தெரியும்னு சொன்னாரு? ரிக்வேதம், யஜுர்வேதம், அப்புறம் 5வது வேதமான இதிகாசங்கள், மகாபாரதம், ராமாயணம், புராணங்கள், இதிகாசங்கள், கணிதம், ராசிம், தெய்வ வழிபாடுகள், நிதிம். நிதிம்னாங்க பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங் இந்த அந்த காலத்துல நிதியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்பதான் நம்ம போய் பணத்த கொண்டு போய் பேங்க்ல போட்டு வைக்கிறோம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? தங்க கட்டியா மாத்தி பூமிக்குள்ள வச்சுட்டு, அப்புறம் அவங்க செத்து போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், பேரனோ, மகனோ சொல்லாம செத்து போயிட்டாங்கன்னா, அது எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப என்ன பண்றது? அது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கலை நம்ம கலாச்சாரத்துல இருந்திருக்கு. பூமிக்கடியில எப்படி நீர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்களோ, அதேபோல பூமிக்குள்ள ட்ரெஷர் இருக்கா? அப்படிங்கிற அ கண்டுபிடிக்கிற சக்தி நம்ம கலாச்சாரத்துல ஏன் இருக்கு. அது ஒரு கலையே அது. அதுவும் தெரியுங்கிறார். நிதின்னு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது தர்க்க சாஸ்திரம் தெரியும். தர்ம சாஸ்திரம் தெரியும். ஜோதிடம் தெரியும். வேதாங்கம் தெரியும். வேதத்துடைய அங்கங்கள்னு அர்த்தம். எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் ஜீவராசிகளை பூத வித்யா எப்படி வசீகரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். போர்க்கள தெரியும். ஒரு பிராமணன் என்ன சொல்றாரு? எனக்கு போர்க்கலையும் தெரியும். எந்த மாரி எதிரிகள் வியூகம் அமைச்சாலும் நானு தகர்த்தெறிஞ்சுடுவேன். அது எனக்கு தெரியும். அப்புறம் நட்சத்திரம் இயல் தெரியும். அப்புறம் பாம்பு விஷம் ஏறிச்சுன்னா, அது எப்படி இறக்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அததான் நம்ம இன்னுமே பாடம் போட்டு, தேள்கடி, பூராங்கடி, பாம்பா கடிக்கலாம் நம்ம இன்னும் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் அதெல்லாம்.
அது எனக்கு தெரியும். அப்புறம் ஆயுர்வேதம் எனக்கு தெரியும். மெடிசினும் தெரியும். தெரியாத எதுவும் இல்ல. எல்லாத்தையும் எனக்கு தெரியும். அப்படிங்கிறத அவரு 2வது மந்திரத்துல சொல்லி முடிச்சுட்டாரு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 3வது மந்திரம். இதெல்லாம் எனக்கு நீங்க என்னென்ன தெரியும்னு கேட்டீங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுறாரு. இப்ப நம்ம கமிங் டூ 3 மந்த்ரா. சோகம் பகவோ மந்திரவிதேவாஸ்மி நாத்மவிச்ருதகும் ஏவமே பகவத் दृशेभ्यः तरति शोकमात्मविदिति सोऽहं बहवः शोच्यामि तं मा भगवान् शोकस्य पारं तारयतु इति तम् होवाच यत्त्वयि किञ्च एतदद्यगीष्ट नामैवैतत् नाम एव एतत् सः अहम् அப்படிப்பட்ட நான் சொல்றாரு அவரு. எப்படிப்பட்ட நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நான். இத்தனை கலைகளை கற்ற அகம். அப்படிப்பட்ட நான் மீனிங் எழுதிக்கலாம். பகவோ மந்திர விதேவாஸ்மி. சொற்களுடைய மந்திரங்களை தெரிந்தவன். மந்திர பகவகன்னா கூப்பிடுறாரு. நாரத உவாச்ச. எனக்கு வந்து மந்திரங்கள் மட்டும் தெரியும். மந்திரம் ஏவ வித் எனக்கு தெரியும். அதாவது மந்திரங்கள் தெரியும். அதனுடைய அர்த்தங்கள் எனக்கு தெரியாதுங்கிற அர்த்தம் தான் இங்க அர்த்தம். வேத மந்திரங்கள் எனக்கு தெரியும். ஆனா அதோட அர்த்தங்கள் எனக்கு பின்னாலயே சொல்றா பாருங்க. ஆத்மா வித்து ஸ்ருதம். ஆத்ம வித்து. அதோட நிறுத்திக்கணும். மந்திரத்த பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா எது எனக்கு தெரியாது? ஆத்மாவை எனக்கு எனக்கு ஆத்மாவை பற்றி தெரியாது. மந்திரங்கள் எல்லாம் தெரியும். ஆனா ஆத்மாவை பற்றி ஆத்ம வித்து. மந்திரவித்து அஸ்மி ந ஆத்மவித். மந்திரவித்து அஸ்மி. எனக்கு தெரியும். ந ஆத்மவித்து. ஸ்ருதம் குவேமே என்னால் கேட்கப்பட்டிருக்கிறது. தங்களைப் போன்ற என்ன சொல்றது பகவத்து திருஷேபியக அதெல்லாம் சேர்த்தி பார்த்தீங்கன்னா, என்னால் மேனா என்னால், பகவத்துனா தங்களைப் போன்ற திருஷேபியக அதாவது உங்கள போன்றவரிடமிருந்து தர்சனத்தை பெற்றவரிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன். எது ஆத்மாங்கிற வார்த்தைய நான் கேட்டிருக்கேன். யார் மூலியமா? திருஷேபியனா கே தர்சனத்தை உடையவர்கள் உங்களைப் போன்ற அதிர்ஷேப்பியாக தர்ஷனத்தை உடைய ஆத்ம தர்ஷனத்தை உடையவர்களிடமிருந்து நான் ஆத்மாங்கிற சொல்ல கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு அது தெரியாதுங்கிறார். இப்ப நீங்க தைத்திரிய சாண்டிங்கே தக ஆத்மா எத்தன தடவ ஆத்மாங்கிற வேர்டு வருது. அப்ப அந்த மந்திரத்தங்கிறது சாண்டிங் தெரியும். ஆனா அந்த ஆத்மாங்கிற வேர்டுக்கு எனக்கு பொருள் தெரியாது. அப்படிங்கிற சொல்றார். நீங்க அந்த உங்களை போன்ற பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும்? தரத்தி சோகம் ஆத்மவித்து. நான் என்ன கேட்டிருக்கேன் உங்கள போன்றவரிடமிருந்து? என்ன கேட்டிருக்கேன்? ஆத்மாங்கிற சொல்ல கேட்டிருக்கேன். அப்புறம் ஆத்மவித்து சோகம் தரதி. இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் சாந்தோக்கியம். உங்கள போனவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆத்மவித்து சோகம் தரதி. ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடக்கிறான்னு உங்களைப் போன்ற தர்சனத்தை உடையவர்களிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன். ஆனா ஆத்மாங்கிற மந்திரத்துல உச்சாரிக்கிறக்கு எனக்கு தெரியும். அத படிக்கிறக்கு தெரியும். ஆனா அது சோகம் தரத்தின்னு உங்களைப் போன்றவரிடமிருந்து நான் கேட்டிருக்கேன். ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடக்கிறான். இதுதான் வாக்கியமே. சக அகம். இப்படிப்பட்ட நான். பகவக சோச்சாமி. இப்படிப்பட்ட நான் என்ன சோச்சாமின்னு என்னங்க? நான் பூரண மன நிறைவுடன் நான் இல்ல. சோகப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன். சோச்சாமி. இது கிருஷ்ணருக்கு ரொம்ப இந்த உபனிஷத் புடிச்சதுனால தான், பகவத்கீதையில டீச்சிங் ஆரம்பிக்கும் போதே அசோச்சியார் இந்த வேர்ட் அங்க ஃபர்ஸ்ட் போட்டு ஆரம்பிப்பாரு. கடைசியில 18வது அத்தியாயத்துல
கடைசியில இந்த பகவத்கீதை முடிக்கும்போது ஷோச் அந்த ஷோச்சம்ங்கிற அந்த அசோச்சியா நன்மத்துல ஆரம்பிச்சு சோகத்த பத்தின தான் அவரு முடிப்பார். அந்த அளவுக்கு வந்து கிருஷ்ணர் இத ஆழ்ந்து படிச்சிருக்கிறாரு. இத ரமிச்சிருக்கிறாரு. அதனாலதான் டீச்சிங் ஃபுல்லா அவர் ஆரம்பிக்கிற ஏன்னா எதையுமே ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அதுல அவ்வளவு புடிச்சிருக்கணும். ஏன் கட்டோபனிஷத்து நெறைய வரும் அவருடைய பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா, கட்டோபனிஷத்து நெறைய வரும். அப்படியே வேர்ட் பை வேர்ட் லிஃப்டிங் வரும். பாடி வைஸ் லிஃப்டிங் சொல்றேன் பார்த்தீங்களா? அது மாரி நெறைய வரும். ஆனா ஆரம்பிக்கிறது எதுல தான் ஆரம்பிக்கிறாரு அவரு? பகவத்கீதைய. சாந்தோக்கிய உபனிஷத்துல தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அங்க தான் சொல்ல பாரு. பகவக சோச்சாமி. நான் என்ன இருக்கேன்? கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் எனக்குள்ள பூரணத்துவம் இல்ல. எனக்குள்ள ஒரு குறைய நான் ஃபீல் பண்றேன். ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மைசெல்ஃப். யார் சொல்றா? நாரதர் சொல்றாரு. பகவக சோச்சாமி. நான் கவலையோட இருக்கேன். தம்மா இப்படிப்பட்ட எனக்கு மான என்னை எனக்கு குருவே பகவான் பகவான் யாரு? குருவே சோகஸ்ய பாரம் தாரயத்து. நான் சோகத்தில் இருக்கேன். சோகஸ்ய பாரம். சோகம் என்கின்ற பாரம் நாங்க கரை. அந்த கரையை கடப்பதற்கு என்னை என்ன சொல்றது? இந்த கரைக்கு என்னை என்ன இந்த கரையிலிருந்து என்னை மீட்டுச் செல்வீர்களாக. இந்த கரையை சோகம் என்கின்ற கரையை தாண்டுவதற்கு உதவி செய்வீர்களாக. சுத்தமான தமிழ் அப்படிதான் வரும். சோகம் என்ற கரை என பாரம் இருக்கு. சோகம் என்கின்ற கரையை தாண்டுவதற்கு எனக்கு அருள் புரிவீர்களாக, உதவி செய்வீர்களாக. தாரையத்து செஞ்சு கேட்கிறார் லோட்டு. மே யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கெட் அவுட் ஆஃப் திஸ் சம்சார துக்கா. இதுதான் மே யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கிறார். கேட்டதுக்கு அப்புறம் எந்த குருவாவது அது நாரதர் அப்படி எப்படிப்பட்ட ஒரு மகாத்மா நாரதர். அவர் வந்து கேட்டதுக்கு அப்புறம் சனத்குமாரால சொல்லிக் கொடுக்காம இருக்க முடியுமா? சொல்றாரு. தம் கோவாச்ச. நான் சொல்றேன். தம்னா அவரிடம் கோவாச்ச. இப்ப யார் பேசுறா இந்த இடத்த? ஏன்னா அது பகவத்கீதை மாதிரி ஸ்ரீ பகவான் உவாச்ச அதெல்லாம் இங்க வராது. நாமளே போட்டு போட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வி ஆர் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல தம் கோவாச்ச அப்ப யார் இவ்வளவு நேரம் பேசுனது நாரதர்னு புரிஞ்சிருக்கணும். இப்ப அவர் கூறினார்னா இப்ப யாரு கூற போறா? எழுத்து மாதிரி இருக்கிறவர் சனத்குமார் உவாச்சன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு? குரு உவாச்ச. சனத்குமார் குரு உவாச்ச. என்ன சொல்றாரு? எத்வை கிஞ்ச ஏத்தத்து அத்தியகீஷ்டா நாம வை ஏத்தத்து. இவர் என்ன சொல்றாரு? நீ எவ்வளவு படித்தாய் என்று சொன்னாயோ, எதெல்லாம் நீ படிச்சேன்னு நீ சொன்னையோ, லாங் லிஸ்ட் குடுத்தீ இல்லையா? அது எல்லாம் படிச்சேன்னு சொன்ன இல்லையா? நீ எவ்வளவு படித்தாய் என்று சொன்னாயோ, அவைகள் எல்லாம் வெறும் நாமம் மட்டுமே. நீ படிச்சது எத்தனையோ நாமம். சப்தம். நாமம்னா என்னங்க? சப்தம் கூட புரிஞ்சுக்கலாம். நாமம்னா என்ன? சப்தம். நீ படிச்சிருக்கிறது அத்தனை வெறும் சப்தம். உனக்கு என்ன மத்தவங்களோட கொஞ்சம் அதிகமா சப்தம் தெரிஞ்சு வச்சிருக்குது. சாதாரண மனிதர்கள் இவ்வளவுலாம் படிக்க முடியாது. நீ நாரதரா இருந்திருக்கிற. இன்னும் கொஞ்சம் அதிகமா 4 சப்தத்த காதுல போட்டு வச்சிருக்க. அவ்வளவுதான். ஒரே வேர்ட்ல அடிச்சிடுறாரு. நீ படிச்சதெல்லாம் வெறும் சப்தம். அதிக சப்தம். இதுல ஒரு சைக்காலஜி பாயிண்ட் பாருங்க. அதிகமான சப்தம் யூ வில் பி மோர் டிஸ்டர்ப்ட். நல்லா யோசனை பாருங்க. தேவையில்லாத விஷயங்கள உள்ள போட்டு, போட்டு, போட்டு தான் யூ வில் பி மோர் டிஸ்டர்ப்ட். அதே மாரி தேவையில்லாத விஷயங்களும் கொட்டிக்கிட்டே இருக்கு. வாய். இந்த வாயும் காதாவது நம்ம வேண்டாட்டி அது உள்ள கொண்டு போறாத இது பண்ணிக்கலாம். அந்த கொட்டுறோம் பாருங்க வாயில சப்தத்த. பக்குவம் வர வர பேச்சு குறையும். அந்த என்னதான் இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம் அப்படிங்கனாலும், அந்த அமைதியில இருக்கிற இதுதான் மெச்சூரிட்டி வர, வர, வர இது என்ன சொல்றாரு? இந்த சப்தத்த வச்சு நீங்க சைக்காலஜி அப்படியே நீங்க ஸ்டடி பண்ணிடலாம். அதிகமான சப்தத்த கேட்டு வச்சிருக்க. அப்ப அதிகமான சப்தத்த கேட்டவங்க பாருங்க, அதிகமா உளறிட்டே இருப்பாங்க. ஏன்னா வெளியில வந்து தானே ஆகணும். உள்ள போய் பதிஞ்சது, எனக்கு இது தெரியும், அது தெரியும். அது அப்படியாம்மா, இது இப்படியாம்மான்னு சொல்றக்கு, அதுவே ஒரு காரணமாயிரும். உங்களுக்கு இப்ப காலையில எந்திரிச்சோனே, நீங்க ஹிண்டு பேப்பர் எடுத்து காலையில இருந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கடைசி வரைக்கும், அது அந்த காலத்துல சொல்றது. ஃபுல்லா படிச்சுட்டா, பாருங்க படிச்சுட்டான்னு வச்சுங்க ஒருத்தர். காலையில எந்திரிச்சு ஹிண்டு பேப்பர் எடுத்து,
ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் குடுத்து, 3/4 மணி நேரம் குடுத்து, காஃபிய கையில குடிச்சுட்டு அந்த காலத்துல அப்படிதான். காஃபிய வாங்கி குடிச்சுட்டு பேப்பர் எடுத்து விரிச்சு வச்சாங்கன்னா அந்த வெயிட்ல, அப்பா 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆகாது. அப்படியே கரைச்சு குடிச்சுருவாங்க. குடிச்சிடுறாங்களா? எங்க அப்பா அப்படிதான் இருப்பாரு. குடிச்சுட்டாங்களா? அப்புறம் அத அந்த அன்னைக்கு சாயங்காலம் முச்சூடு யார் யார பார்க்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க கிட்ட அத வந்து ஷேர் பண்ணணும்னு தோணும் அவங்களுக்கு. அப்போ இது தெரியுமா? அது தெரியுமா? அப்ப என்ன ஆச்சு? இது தெரியுமா? எல்லாரும் ஏங்க இந்த காலைல சின்ன ஹிந்து பேப்பர் படிச்சுட்டா உட்காந்துருக்கோங்க. அப்பல்லாம் லட்சத்துல 1 தாங்க படிக்கும். அப்போ அத ஷேர் பண்ணணும்னு தோண போகுது. அப்போ அவங்களுக்கு அந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது? ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ எவ்ரிதிங். ஐ அம் ஜீனியஸ். ஐ அம் இன்டெலிஜென்ட். ஐ அம் பக்கா. என்னத்த பக்கா? 4 உலக விஷயத்த காதுல அது காதுல இல்ல. பேப்பர்ல. இப்ப இருந்த இது பேப்பர் யாரும் படிக்கிறது இல்ல. ஏன்னா இத ஃபோன்லயே வந்துருது எல்லா விஷயம். சோ ரீடிங் ஹேபிட் அதாவது பரவாயில்லைங்க. ஏதோ ஒரு ரீடிங் ஹேபிட்டயாவது வச்சிருந்தாங்க. அந்த காலத்துக்காரங்க. இப்ப அதுவும் போச்சு. எது இங்க தான் ஃபோன் எடுத்தா எல்லாம் வருது. இப்படி இப்படின்னு தள்ளுனா எல்லாம் வருதா? எல்லா விஷயத்தையும் போட்டு வச்சுக்கிறோமா? கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி தான் ஆகணும். உள்ள அவ்ளோ பிரஷர் ஆகும். எனக்கு இது தெரியும். அது கேட்டு அவங்க சொன்னாங்க. அந்த பிரஷர் உள்ள இருக்குதா இல்லையா? ஒருத்தருக்கும். ஏன் அதுக்குள்ள போகணும்? சாஸ்திரம் கேட்கிறது. எதுக்கு அதுக்குள்ள போய் தேவையில்லாத விஷயத்த என்ன டஸ்ட்பின்னா நம்ப? என்ன நம்ம மனம்ங்கிறது டஸ்ட்பின் தான். உலகத்துல இன்னைக்கு 1000 ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஏதாவது வேற வழி இல்லாம முக்கியமான விஷயங்கள் போறது வேற. எங்க என்ன ஆக்சிடென்ட் நடந்தது? அது எப்படின்னு எங்க டிரைவர் அப்படிதான் பேசுவாரு. எப்படி நடந்தது? அது என்ன பண்ணாம அப்படி பிஹெச்டி பண்ண வேண்டியது. ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா, அப்பா காத ஊங்குனேன் நானு. அது வந்து இப்படி எடுத்தா சைடு எடுத்தானா, அது இப்படியாச்சா, அது அப்படியாச்சா பஸ்ஸுக்கு பஸ் அச்சச்சோ! அப்படியே லைவ்ல கொண்டு வருவாரு. கொஞ்சம் விட்டீங்கன்னா போதும். ப்ளீஸ் ப்ளீஸ்ங்கனாம்ப. வேஸ்ட் ஆஃப் டைம். நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் மறுபடியும் டிரைவிங் கத்து நான் பெர்ஃபெக்ட்டா பஸ்ஸாக ஓட்ட போறேன் அந்த நாலேட்ஜ் வச்சு, அவங்களுக்கு தேவை என்னமோ கத்துக்குங்க. நமக்கு என்னதெல்லாம் தேவை? உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கு. அது அந்த மாரி விஷயம் வரும்போது அப்படி தெரியணும். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். அத பக்குவமா நம்ம நடந்துக்கிட்டா அவங்களுக்கே புரிஞ்சு போயிரும். இதெல்லாம் சொன்னா அவங்க சோ அவரு சொல்றாரு. பொக்குன்னு போயிருவாரு. அவர் தப்பா எடுத்துக்குவாரு. என்னது? இதுக்கெல்லாம் தப்பா எடுத்துக்குவாங்களா யாராவது? போட்டு கேட்டு வச்சுறது. ஏதோ ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொன்னானா, அதாவது ஒரு கஷ்டத்த ஷேர் பண்றாங்க அது வேற. நம்ம பாசிட்டிவா பேசுறோம் அது வேற. ஒண்ணுமில்லாத இதுக்கு பேரு தான் காசிப்பிங். அங்க நடந்தது, இது நடந்தது. என்ன ஆகுது? இப்ப பாரு என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு அடி. இத்தன தெரிஞ்சு வச்சிருக்கல நாரதா, அத்தனை சப்தங்கிறாரு. வெறும் சப்தத்த போட்டு வச்சிருக்கிற. அதனால தான் உனக்கு என்ன இல்ல? யூ ஆர் சோச்சதி. யூ ஆர் துக்கம் படுகிறாய். அதுதான் இப்ப சைக்காலஜி எடுத்து காமிச்சேன். தேவையில்லாத விஷயங்கள நீ உள்ள போட்டுக்கிட்டு அவரு வந்துங்க தேவையான விஷயத்த தான் உள்ள போட்டு வச்சிருக்காரு பாவம். நாரதர் தேவையில்லாத விஷயம்ல என்ன ஆயுர்வேதம் இதெல்லாம் ஏங்க தேவையில்லாத விஷயம். ஒருத்தருக்கு அது ஒருத்தர் தேவை. ஆனா ஒருத்தருக்கே அதெல்லாம் தேவையான கண்டிப்பா இல்ல. எது பூதத்த பத்தினது, ஆ ஆயுர்வேதத்த பத்தினது, ஜோசியத்த பத்தினது இதெல்லாம் ஒரு ஆளுக்கு தேவையான கண்டிப்பா தேவையில்ல. இதுக்கு தான் சுவாமிஜி ஒண்ணு சொல்லுவாரு. நல்லா எழுதி வச்சுக்கங்க. அதாவது ஒரு மனிதன் ஏக்க ஜென்ம ஏக்க நிஷ்டா. திஸ் இஸ் அ தாட் ஆஃப் த டே எழுதி வச்சுக்கங்க. ஏக்க ஜென்ம ஏக்க நிஷ்டா தான் ஒரு மனிதனால முடியும். ஒரு ஜென்மத்துல ஒண்ல தான் நீங்க நிஷ்டையாக முடியும். நிஷ்டை மீன்ஸ் டுவெல்லிங் இன் தட் மாஸ்டரி ஓவர். எப்ப நீங்க வந்து இத வந்து ஏக்க ஜென்ம ஏக்க நிஷ்டாங்கிறது எங்க வந்துரணும்? இந்த ஜென்மத்துல ஆத்ம நிஷ்டைக்கு வந்துரணும் அப்டின்னா, மத்ததுல இருக்கிற நிஷ்டையிலிருந்து விடுபடணும். இப்ப நீங்க ஒரு டிராயிங் கத்திருப்பீங்க. ஒரு பிசினஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. பணம் பண்ணி பார்த்திருப்பீங்க. இப்ப ஜாப்க்கு போறவங்களாவதுங்க, அந்த 9 மணிக்கு போனா தான் அவங்களுக்கு ஜாப் நெனப்பு வருது. அந்த 4:30 மணி, 5 மணி ஆனா கை கழுவிட்டு வந்துர்றாங்க. தே ஆர் வெல் அண்ட் குட். இந்த பிசினஸ் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த டைமே கிடையாதா? காலையிலருந்து அப்பா டஸ்ட்பின். தனக்குன்னு ஒரு காலத்த குடுக்க தெரியறதில்ல. உடம்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம், மன வளர்ச்சிக்குன்னு எதையும் குடுக்குறதில்ல. காலையிலருந்து எந்திரிக்கும் போதே இன்னைக்கு ரேட் என்ன? எங்க வீட்ல சொல்றேன். நைட்டு வரைக்கும் அதே அப்ப என்ன ஆகுது? அதுல நிஷ்டை ஆயிர்றாங்களா? புரியுதா? இப்ப நிஷ்டைன்னு எதுல? என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுலயா இருக்கலாம். இல்ல சில பேர் பாருங்க காசிப்பிங்லயும் நிஷ்டையா இருப்பாங்க. இந்த நியூஸ் கேதரிங்ல நிஷ்டை ஆயிடுறது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னவங்க நியூஸ் கேதரிங்ல நிஷ்டை. பிசினஸ்ல நிஷ்டை. இல்ல ஜாப்ல நிஷ்டை. ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்க. ஒரு பெயிண்டிங்ல நிஷ்டை. ஒரு டிராயிங்ல ஏதோ ஒண்ணு எடுத்துக்கங்க உங்க ஹாபில. அது அப்படியே மாஸ்டர் ஆயிருவீங்க. ஒரு டான்ஸ், மியூசிக், ஒரு எல்லாமே அதுல போய் நீங்க நிஷ்டை ஆயிட்டீங்கன்னா,
யூ கேனாட் கம் ஃபார் ஆத்ம ஞான நிஷ்டா. ஏங்கதான் ஆல்ரெடி மனம் அது மயமாயிடுச்சு. நீங்க மனது ஃபுல்லா ஒரு ஒரு பாக்ஸ் அது ஃபுல்லா உன்ன போட்டு நப்பிட்டீங்க. கிச்சன்ல, ஸ்டோர் ரூம்ல. ஒரு முந்திரி பருப்பு போடுறீங்க, ஒரு டப்பா போடுறீங்க. முந்திரி பருப்பு நம்பிருச்சு. அதுக்குள்ள கொண்டு போய் பாதாம் பருப்பு போட முடியுமா? ஏன் அது நிஷ்டா? ஃபில் அப் வித் அதேதான். மனம் ஃபில்ட் அப் வித் அங்க டப்பா இஸ் ஃபில்ட் அப் வித் கேஷ்யூ. சோ யூ கேனாட் பாதாம கொட்டி உள்ள போட முடியாது. அதே மாரி மனம் இஸ் ஃபில்ட் அப் வித் ஆல்ரெடி வித் பிசினஸ். அல்லது ஏதோ ஒண்ணு. பிசினஸ் தான் நான் பிசினஸ் பீப்பிள் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஓவரா டொல் ஆவாங்க. ஏதோ ஒண்ணுல சினிமா விஷயங்கள், காசிப்பிங் விஷயங்கள் எதையோ ஒண்ண போட்டு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, குரு தலைகீழா நின்னாலும் அவங்க மண்டைக்குள்ள எதையும் செலுத்த முடியாது. ஏன் இவங்க தான் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைடு மைண்ட். ப்ரீ ஆக்குபைட் டப்பா வித் முந்திரி. ஹவ் கேன் பாதாம் கேன் என்டர்? கேனாட் கேனாட். கிளாஸ் கவனிக்கிற மாரி இருக்கும், புரியிற மாரி இருக்கும். எல்லாம் அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆயி போகும். ஏன்னா ஆல்ரெடி இங்க தான் முந்திரி பருப்பு நம்பிருச்சே. நீங்க அதுக்கு மேல பாதாம் பருப்பு போட்டுட்டே இருங்க. பாதாம் பருப்பு தான் வெளியில போகும். முந்திரி உள்ளேயே தான் இருக்கும். உள்ளேயே தான் இருக்கும். அது அசையாதே. என்னங்க பண்றது குரு? குரு என்னதான் பண்ண முடியும்? சாஸ்திரம் தான் என்ன பண்ண முடியும்? சோ, எதுல நீங்க நிஷ்டை ஆயிட்டீங்கனாலும், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறது, ஒரு டாக்டரா இருக்கிறது, புரொஃபஷனல்ஸ். ஏன்னா அவங்க அதே மாரி தான். புரொஃபஷனல்ஸ் பிசினஸ விட 200% நிஷ்டா ஆயிருப்பாங்க. அந்த இன்ஜினியரிங் பில்டிங்னா, எந்நேரம் மண்டைக்குள்ள பில்டிங்கே ஓடிட்டு இருக்கும். அந்த பில்டிங் அந்த பிரச்சனை, இந்த பில்டிங் இந்த பிரச்சனை. யோசனை பண்ணி பாருங்க. உங்க சைக்காலஜி யோசனை பண்ணி பாருங்க. டாக்டர் ஐயோ! இந்த கேஸ் என்னாச்சு? அந்த கேஸ் தப்பிச்சுக்குமா? இந்த கேஸ் இப்படி ஆயிருமா? அவங்க வொர்க்கிங் ஹவர் ஒரு 7 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ். ஆனா மிச்ச நேரம் அவங்களுக்கு என்னவா தான் இருக்கும் உள்ள? நிஷ்டா. ஏக்க ஜென்மா ஏக்கனிஷ்ட. ஏன்னா, இறைவன் குடுத்த ஒரு மனம். நீங்க அத புட்டு மந்திரி பருப்ப போட்டு நப்பி வச்சுட்டீங்கன்னா, தலைகீழா நின்னாலும் சாஸ்திரம் உள்ள போகாது, போகாது, போகவே போகாது. நீங்க வேணா போய் கிச்சன்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. உன்ன டப்பால நப்பி வச்சுட்டு, நீ ஒண்ணு எடுத்து போடணும், போடணும், போடணும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணு கூட உள்ள போகாது. நாட் ஈவன் அ நம்ம என்ன சொல்றோம், எதுவுமே உள்ள போகாது. சில பேத்துக்கு கவலை. நிஷ்டா வித்து அது இன்னும் கொடுமை. எனக்கு என்ன ஆகுமோ? என் பையனுக்கு என்ன ஆகுமோ? என் புள்ளைக்கு என்ன ஆகுமோ? டோல்ட் லோன் அப் வித்து அ அவ் அ கவலைஸ், வொரீஸ் இது ஆகுமோ? எதிர்காலத்த பத்தின பயம். இறந்த காலத்துல ஏன் இப்படி நடந்தது? எனக்கே இப்படி நடந்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? இது. எதுல நப்புறாங்க பாருங்க அவங்க மண்டைய. இனி ஃபியூச்சர்ல எனக்கு நல்லபடி சாவு வருமா? என்னைய இறைவன் நல்லபடியா நான் வேண்டிட்டு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதாங்க. நான் படுத்தா அப்படியே செத்து போயிறணும். இதுல பில்ட் அப். ஃபியூச்சர பத்தின ஆங்ஸைட்டி, வொரீஸ் ராகா, துவேஷா எனக்கு இது பிடிச்சிருக்கு வந்துருமா? எனக்கு பிடிக்கல வராம இருக்கணும். சோ ஃபில்ட் அப் வித் இப்போ சாஸ்திரம் அங்க என்ன பண்ணும்னு நெனைக்கிறீங்க? என்ன சொன்னாலே ஆனா என்ன புரிஞ்ச அதான் சொல்லுவேன் அடிக்கடி. புரிஞ்ச மாதிரி இருக்கும். அது குருவோட முயற்சி. தலைகீழா நின்னு நொங்கி எக்ஸாம்பிள் குடுத்து பண்ணும்போது புரிஞ்ச மாரி இருக்கும். அப்படியே எப்படி இந்த பாதாம் நழுவும், முந்திரி மேல கொஞ்ச நேரம் நிக்கும். மேல போட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் நிக்கும். அப்புறம் அப்படியே என்ன ஆயிரும்? போட போட போயிருதா? வருஷக்கணக்கா 20 வருஷம் படிச்சவங்கலாம் இப்படி இருக்கிறத கண்ல பார்த்துருக்காங்க. 20 இயர்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கொடுமையானவங்க அவங்க நிலைமை. ஏன்னா மத்தவங்கலாம் கிளாஸ்க்கே வராதவங்க. அவங்கள விடுங்க. அவங்கள ஏதாவது வாழ்க்கையாவது என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையும் என்ஜாய் பண்ண முடியாம என்ன ராக துவேஷத்துக்கு வேணுங்கிற விஷயத்த என்ஜாய் பண்ணி எனக்கு தான் தெரிஞ்சு போயிருமே. இது ஜி சொல்வாரு இது தப்பு, அது தப்பு. அதையும் என்ஜாய் பண்ண முடியாம. அங்க போய் 4 பரோட்டா தின்னு அதையும் என்ஜாய் பண்ண முடியாம. இங்கேயும் என்ஜாய் பண்ண சோ என்னாச்சு? அவங்கலாம் தாங்க சொசைட்டிய கெடுக்கிறவங்க. ஏன்னா அவங்கள பார்ப்பாங்க மத்தவங்கலாம் இருக்காங்களா, இவங்க என்ன கிளாஸ்க்கு போறாங்க. என்னங்க இப்படி இருக்காங்க? 20 வருஷம் படிச்சேன். அவங்க தான் சாஸ்திரத்துக்கு எனக்கு ஏன்னா தே பிகம் த ரோல் மாடல் ஃபார் ஏன்னா 20 வருஷம் இதுலயே உட்கார்ந்துருக்காங்களா? அவங்கலாம் இவங்கலாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்ட்டு கண்ட வார்த்தை விடுறது. ஒரு செயல தப்பு பண்ணுவேன். அத பார்க்குறேன் நான் ஒருத்தர் சொசைட்டில. ஏன் 20 படிச்சு நீ 20 வருஷம் படிச்சு நீ என்னத்த கிழிச்ச? நானே பெட்டர்ன்ட்டு போயிருவான் அவன். அப்ப அவன் என்ன பண்றான்? சாஸ்திரமே தேவையில்ல. பாருங்க அவங்க பண்ற தப்பு எவ்வளவு பெரிய தப்புன்னு. படிச்சா உருப்படியா படிக்கணும். அதான் சொல்ல பில்ட் அப். இவரு என்ன சொல்றாரு? நாரதா, யூ பில்ட் அப் வித் சப்தம். எவ்வளவு ஒரே அடி. இத்தனா பெருமை பேசினாரு அவரு. அவர் பெருமையா சொன்னாரு நமக்கு தெரியாது. இத்தன படிச்சு வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா கர்வம், வித்யா கர்வம் வராம இருக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 1 படிச்சாவே இங்க இந்த ஆட்டம் ஆடுது. இவரு இத்தனை படிச்சு வச்சிருக்காரு. அப்ப கர்வம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? அப்ப அவரு என்ன சொல்றாரு? நீ வச்சதெல்லாம் என்னது? திண்டு பேப்பர்ல கால்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒருத்தன் என்ன படிச்சு வச்சிருக்கானோ, அது நாள நாவுக்கு
அது உனக்கு பயன்படாது. வாழ்க்கைக்கு பயன்படாது. நீ எந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஏர்னிங் பணம் அதுல மட்டும் ஞானத்த வாங்கிட்டு இரு. ஏன்னா அப்பதான் நீ ப்ரொசீட் ஆகும். யூ டூ எந்த பிசினஸ் நமக்குன்னு எந்த பிசினஸ் நம்ம பண்றோமோ அல்லது நம்மளுடைய கர்ம இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கு. அதுக்கு என்ன ஞானம் வேணுமோ, அத மட்டும் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? உள்ள போட்டீன்னா, என்ன பண்ண முடியாது உன்னால? சோகத்திலிருந்து நீ சோகத்துக்கு போயிருவாங்க அவங்கலாம். அதிகமா சப்தம் கேட்கறாங்க பாருங்க. நாரதரே சோகத்துக்கு போனா, அப்ப நான் ஒரு சன்னியாசி. அப்ப நாமெல்லாம் எந்த மூலை? சோ இது என்ன சைக்காலஜி பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். எத்தன கத்து வச்சாலும், மன நிம்மதிக்கு, நாவுக்கு எதுவுமே பயன்படாது. அவருக்கு மேல நீங்க படிச்ச நீங்க இந்த கிளாஸ்ல யாருமே சொல்ல முடியாது. ஏங்க நாரதருக்கு மேல நான் படிச்சிருக்கேன். அதனால சந்தோஷமா இருக்கேன். அது நாரதர் அடுத்து கத்துக்கிட்டதுல 100ல 1 தான் நாம வச்சு நம்ம வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிறோம். அது அவர் 100யும் கத்து அவர்னால என்னவா இருக்க முடியல? சந்தோஷமா இருக்கலிங் போது, நமக்கெல்லாம் என்ன தெரியணும்? நான் வச்சிருக்கிற அறிவ வச்சு, டேலண்ட்ட வச்சு, ஐ கேனாட் ஹேவ் அ ஹேப்பி லைஃப் அப்படிங்கிறது புரியும். இன்னும் இதனோட விளக்கங்கள் நம்ம நெறைய பார்க்கலாம். இந்த கதையிலிருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாரதரும் சனத்குமார் பேசினதிலிருந்து நாம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம்? சோ இதுல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் நம்ம. என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பை பாயிண்ட்டா சொல்றேன். அதாவது ஏன் சாஸ்திரம் இந்த இடத்துல இந்த கதைய குடுக்குது? எத நீ புரிஞ்சுக்கணும்னு குடுக்குது? ஃபர்ஸ்ட் வித்யாவ ஸ்துதி பண்ணுது. நீங்க அப்படியே எழுதிட்டே வந்தா உங்களுக்கு புரிஞ்சு போயிரும். இதெல்லாம் ஈஸியான பாயிண்ட் தான். என்ன பண்ணுது? கதையின் மூலமா நமக்கு என்னென்ன கிடைக்குது? வித்யா ஸ்துத்யர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். வித்யா ஸ்துத்யர்த்தம். வித்யை ஸ்துதி பண்றக்காக இந்த இடத்துல இந்த கதை கொண்டு வரப்படுகிறது. கதையின் மூலமாக எதை இறைவன் நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார்? நம்பர் 1 வித்திய ஸ்துதி பண்றார். எந்த வித்ய? ஆத்ம வித்யான்னு தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன அவர் படிச்சிருக்கிற வித்தியே இல்ல. ஆத்ம வித்தியை ஆத்ம வித்யா ஸ்துத்யர்த்தம் இந்த இடத்துல கதானா கதை வருகிறது. 2வது பிரவிற்த்தி. அதாவது மக்களாக பிறந்த அனைவர்களும் இந்த மார்க்கத்துக்குள்ள வரணும்னு. 2வது மக்களாக இத கேட்கிறவங்க அனைவரும் ஒரு ஸ்டெடி ஆகி, உறுதியாகி இந்த ஞானத்துக்குள்ள வரணும்னு. பிரவிற்த்தி. அதுக்காக இந்த இடத்துல இந்த கதை வருது. 3வது சிஷ்யனுடைய மனநிலையை விளக்குவதற்காக இந்த இடத்துல கதை வருது. எப்படி நம்ம பகவத்கீதையில படிச்சோம்? அர்ஜுனுடைய மனோநிலை முதல் அத்தியாயம் ஃபுல்லா எதுக்கு வச்சாரு அங்க இறைவன்? பாருங்க அப்படியே இதே மாதிரிதான் காப்பி அடிச்சிருப்பாருங்க. அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியே அங்க குடுத்திருப்பாரு. இதே மாதிரிதான். அர்ஜுன் எப்படி நாரதனுடைய மனநிலை ஃபர்ஸ்ட் இங்க விளக்குனாரா? சாந்தோக்கிய வருதா இறைவன்? அதையே தான் அங்க பகவான் என்ன பண்ண கிருஷ்ணரு அர்ஜுனுடைய மனோநிலையை ஆரம்பிச்சுதான் டீச்சிங்கே ஆரம்பிப்பார். சோ ஏன் சிஷ்யனுடைய மனோநிலை எதற்காக? அதாவது சிஷ்ய லக்ஷண போதனார்த்தம் அப்படி சொல்லுவத. சிஷ்யனுடைய லட்சணத்தை போதனார்த்தம். நமக்கு அதே நிலைதான் ஒருத்தர் இருக்கிறோம்னு நமக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா, ஏங்க ஏங்க எனக்கு நல்ல கணவர், நல்ல குழந்தைகள், நல்ல வசதி, நல்ல உறவுகள், நல்ல வீடு, நல்ல கார். நான் ஏன் படிக்கணும்? இப்படி கேட்கறவங்களும் இருப்பாங்க. சோ அவங்க மண்டையில ஏறக்காக என்னது? நீ எத்தனை வச்சிருந்தாலும் யூ கேனாட் ஹேவ் அ ஹேப்பி லைஃப் வித்தவுட் திஸ் நாலெட்ஜ் அப்படிங்கறக்காக சிஷ்யனுடைய மனநிலையை விளக்குகிறார். இப்ப நாரதருடைய பண்பு என்ன? அவர் என்னென்ன விஷயத்த கத்து வச்சிருந்தாரு? அந்த ஞானத்தினால அவருக்கு எந்தவித பிரயோசனமும் இல்ல. அவர்னால சந்தோஷமா இருக்க முடியல. என்ன அடையணுமோ அத அவர் அடையல. இதுவரைக்கும் சம்பாரிச்சு வச்சது எது அவருக்கு பிரயோசனப்படல. சோ இனிமேல் ஏதாவது கத்துக்க போனாலும், அது அவருக்கு என்ன குடுக்க போறதில்ல? சந்தோஷத்த குடுக்க போறதில்லைங்கும்போது, நம்பள அங்க லிங்க் பண்ணிக்க தெரியணும். இதுவரைக்கும் கத்தது எது என்னை சந்தோஷமா வச்சிருக்கு, அதுல வச்சிருக்க முடியல. இனிமேல எனக்கு புதுசா கத்துக்கிட்டு பிசினஸ் பண்ணாலும், புதுசா உறவுகள சேர்த்துக்கிட்டாலும், அதனால எல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. அது எனக்கு சந்தோஷத்தை பெர்மனன்ட்டான சந்தோஷத்தை அது கொடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். சோ எதை அடுத்த பாயிண்ட் 4வது பாயிண்ட் தன்னிடம் உள்ள ஞானம் அதாவது அஞ்ஞானத்தை அறிதல். எது நமக்கு வேணுமோ அது என்கிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா? எது என்கிட்ட இருக்குதோ அதனால எனக்கு எந்த பிரயோசனமும் இல்ல. எது என்கிட்ட இல்லையோ ஆத்ம ஞானம் என்கிட்ட இல்ல. அதனால நான் சந்தோஷமா இல்ல. அதனால நான் என்ன பண்ணி ஆகணும் இப்போ? ஆத்ம ஞானத்தை பெறணும்னு புரிஞ்சுக்கிறக்காக. யாரு? ஸ்டூடண்ட். நாரதர் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம புரிஞ்சுக்கிறக்காக இந்த இடத்துல இறைவன் கதையை கொடுக்கிறார்.
அடுத்தது எதை அடையணுமோ, அதை அடைவதற்குண்டான குவாலிஃபிகேஷன் நான் இன்னும் பெறலேன்னு தெரிஞ்சுக்கணும். அதற்குண்டான குவாலிஃபிகேஷன் என்ன அடைய வேண்டுமோ, அதை அடைய இதுவரை நான் சம்பாதிச்சு வச்சது எதுவுமே எனக்கு குவாலிஃபிகேஷனே குடுக்காது. அட்லீஸ்ட் குவாலிஃபிகேஷனாவது குடுக்குமா? அது கூட குடுக்காது. இதுவரைக்கும் நான் சம்பாரிச்சு வச்ச கலைகள் ஆகட்டும், பணமாகட்டும், சொத்தாகட்டும், அதெல்லாம் வந்து இந்த வேதாந்த வகுப்புக்கு குவாலிஃபிகேஷன கொடுக்க முடியாது. அவங்ககிட்ட இருக்கிற பணமோ, அவங்ககிட்ட இருக்கிற காரோ, அவங்ககிட்ட இருக்கிற சொத்தோ, ம் குவாலிஃபிகேஷன குடுக்காது. ஏன்னா அப்படி பார்த்தா நாரதருக்கு இல்லாத வித்யா. அவருக்கு அந்த குவாலிஃபிகேஷன குடுத்ததா? இல்லையே! ஓ அதனால. அடுத்தது 6வது பாயிண்ட் ஞான ஞானாபாசம். ஞான ஆபாசம். அதுல போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது. எனக்கு அது தெரியும். ஞான ஆபாசம்னா, எனக்கு அது தெரியும், இது தெரியும், அப்படி தெரியும். அதுவே போதும்ன்னு அந்த ஆபாசத்துல போய் மாட்டிக்கக்கூடாது. அப்படிங்கிறக்காக இறைவன் இந்த இடத்துல கதைய குடுக்குறாரு. அதனால தான் இத்தன கலைகள் நாரதர் கத்ததெல்லாம் சொல்றாரு அவரு. இத்தன கலைய கத்தவனே அவன் நிம்மதியா இல்லையே! அப்ப உன்னோட நிலைமை எம்மாத்திரம்? அப்படிங்கிறத புரியாம புரிய வைக்க சொல்லாம சொல்றார். ஞான ஆபாசம். அதுல போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது. ஏன் ஞான ஆபாசம் என்ன? எனக்கு அது தெரியும். சில பேர் வாழ்க்கையே அதிலேயே போயிருது. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், அது அங்க போக தெரியும், எனக்கு இது அப்படி தெரியும், இது அப்படி தெரியும், 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 தெரியும். ஆனா எது தெரியாது? ஆத்ம ஞானத்தெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றுவாங்க. எனக்கு இவ்வளவு இருக்குல்ல, வாழ்க்கைய ஓட்டிருவேன். எதுக்கு அதெல்லாம் தேவை? வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜின்றுவாங்க. அது போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது. அடுத்தது முக்கியமான பாயிண்ட். குருவிடம் செல்லும்போது, நம்மிடம் உள்ள அனைத்து அறிவையும் துறந்து செல்ல வேண்டும். குருவிடம் செல்லும்போது இப்ப தெரியுதுங்க ஏன் சனத்குமார் கேட்டாரு. "முதல்ல உனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்லு. அப்புறம் நான் வந்து டீச் பண்ணேன்னு ஏன் சொன்னாரு தெரியுங்களா?" அவருக்கு புரிய வைக்கிறக்கு. "நீ வச்சிருக்கிறதுனால உனக்கு சந்தோஷமாக நீ இருக்க முடியாது. ந தரத்தி சோகம். நீ வந்து தோகத்தை கடக்க முடியாது." அப்ப எப்படி குருவ அணுகணும்? நாரதர் தான் ரோல் மாடல் ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் ரோல் மாடல் அதுதான். என்ன என்னன்னா, குருவிடம் செல்லும்போது நம்மிடம் உள்ள அனைத்து என்ன சொன்னேன்? அறிவையும் துறந்து செல்லணும். அப்டின்னா, கிளாஸ்ல வந்து உட்காரும்போதே, நமக்கு அது தெரியும், நமக்கு இது தெரியும், சாண்டிங் தெரியும், உபநிஷத்து அத படிச்சாச்சு, இத படிச்சாச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன். அந்த மூடு வந்து வேலைக்கே ஆகாது. எனக்கு என்ன தெரியுமோ, அதையெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, அடிக்கடி நான் சொல்ற வேர்ட் அதுதான். என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி, சாஸ்திரம் என்ன சொல்லுது? அப்டிங்கிற மூட்ல உட்காரவங்க கத்துக்குவாங்க. சில பேர் வரும்போதே எனக்கு வந்து அந்த உபநிஷத் படிச்சுருங்க. இந்த சாண்டிங் தெரியுங்க. நான் பூஜையெல்லாம் பண்ணுவேனுங்க. நாங்க வந்து ரொம்ப அது சில பேரு, இது நாம பண்றத சொன்னா கூட பரவால்ல. நான் கேட்டுருக்கேன். எங்க தாத்தா வந்து ருத்ரம் படிப்பார். அதுல உனக்கு என்ன பெருமை? உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கிடைக்க போகுது? அவங்க சொல்லும்போது பார்க்குறேன் வந்து, எங்க தாத்தாலாம் டெய்லி ருத்ர புக் வச்சிருந்தாருங்க. ஏங்க நீங்க? நம்பலாம் அதெல்லாம் இல்ல. எங்க தாத்தா ருத்ர புக் வச்சிருந்து, தாத்தா ருத்ரம் படிச்சா, தாத்தா பூஜை பண்ணினாரு. எங்க தாத்தாவோட அப்பா, எங்க அப்பா இப்படி இருந்தாரு. அதனால உனக்கு என்ன பிரயோசனம்? இறைவன் அவ்வளவு நல்ல குடும்பத்துல பிறக்க வச்சு, நான்லாம் படிக்க மாட்டேன். பட் அதுல ஒரு சில பேத்துக்கு பெருமை. இந்த மாரி அதெல்லாம் என்ன பண்ணிடணும், துறந்து குருவிடம் செல்ல வேண்டும். என்ன எனக்கும் எதுவும் தெரியாதுன்னு எந்த ஸ்டூடண்ட் வந்து குருகிட்ட உட்கார்றானோ, அவன் தான் ஃபர்ஸ்ட் படிப்பான். எனக்கு எதுவும் தெரியாது. என்னமோ சொல்றாங்க கேட்கலாம். எதுக்கு எதுக்கு படிக்கிறேன்னே தெரியாது. எதுக்கு படிக்கிறேன்னு தெரியாது. அதுல என்ன பலன்னு தெரியாது. என்னமோ படிக்கணும். அந்த விஞ்ஞானமய கோஷம் பாரு. சொல்வது விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கு. ஏதாவது கத்துக்கணுங்கிற அந்த மூடு. ஏதோ 10 கத்துக்கிட்டோம். ஏதோ இதையும் கத்துக்கலாம் வா. அவ்வளவுதான். உள்ள வந்து கேட்டா எனக்கு அதான் வேற விஷயம் தெரியும். எனக்கு இதுல எதுவும் தெரியாது. ஐ அம் 0ன்னு வந்து உட்கார்றாங்க பாருங்க. அந்த ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. இல்ல நான் வந்து பெரிய ஐக்யூ. நான் அத படிச்சிருக்கேன். நான் டிகிரி அந்த டிகிரி வாங்கியிருக்கேன். இந்த டிகிரி வாங்கியிருக்கேன். நான் இந்த பிசினஸ் பண்ணுவேன். இதெல்லாம் அந்த இல்ல எல்லாம் நான் சொன்னேனுங்களா முந்திரி பருப்பு. ஃபில்ட் அப். இங்க என்ன போட்டாலும், எத்தன சொன்னாலும் புரியாது. ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைட் மைண்ட். அப்ப என்ன பண்ணு இன்டைரக்ட்டா சொல்றாரு. உன்னுடைய மனதில இருக்கிற விஷயங்கள எல்லாம் தூக்கி போட்டுட்டு, முந்திரி பருப்ப எடுத்து வெளியில போட்டீன்னா, அங்க உள்ள ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதுல நீ பாதாம் பருப்பு போடணும். போடுறக்கு, அந்த முந்திரி பருப்பு எடுக்கிறது யாரு? எனக்கு அது தெரியும், இது தெரியும், அப்படிப்பட்டவ, இப்படிப்பட்டவ, ஏன்னா நான் டேலண்ட், ஐக்யூ இப்படியே இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில போடு. அப்புறம் பாதாம் பருப்ப போடுறக்கு நீங்க என்னங்க முயற்சி பண்றீங்க? ஒண்ணுமே இல்ல. அது போட்டீங்கன்னா அது கொள்ளும்.
அவ்வளவுதான். நல்லா சிந்திச்சு பாருங்க. முந்திரி பருப்ப எடுக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. பண்ணிட்டீங்கன்னா, சாஸ்திரம் தன் வேலையை செய்யும். அது பாட்டுக்குள்ள போகும். அது பாட்டுக்கு வேலை செய்யும். நீங்கலாம் நாங்க இப்படி திங்க் பண்ணுங்க. நீங்க சொல்லிக் குடுத்து இப்படி திங்க் ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டாம். காலி பண்ணி வச்சீங்கன்னா போதும். குருவும் அப்படியே சாஸ்திரத்த வந்து கொட்டுனாருன்னா, அத அப்படியே நப்பி மூடி வச்சுக்கலாம். காத்து போகாம அடைச்சு வச்சுக்கலாம். ஈஸியான வழி. இத யாரும் செய்யறதில்ல. உள்ள ஃபுல்லா முந்திரி பருப்பு வச்சுக்கிட்டு, அத அப்படி இப்படி சொன்னீங்க, அத இப்படி புரிஞ்சுக்கலாங்களா? நீங்க இப்படி சொன்னீங்க, அத அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? இது இப்படி சொன்னீங்க. ஐயோ! 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 நான் உடனே சொல்லிருவேன் பாருங்க. விட்டுருங்க. ஆள விட்டுருங்க. வகுப்ப கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனா அதோட எதுவுமே சொல்ல முடியாது என்னால. நீங்க வகுப்ப மட்டும் கேட்டுட்டு இருங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க ஆல்ரெடி ஃப்ரீ ஆக்க வச்சேனப்பா பொக்குன்னு போயிருவாங்க. நீ திருப்பி திருப்பி கேளுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்ப அடிக்கடி சொல்லு. திருப்பி திருப்பி கிளாஸ் கேளுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது அந்த முந்திரி எடுத்து கொஞ்சம் வெளியில போடுங்க. எது எனக்கு இது தெரியும், அது தெரியும். நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், அப்படி, இப்படி, இப்படி அந்த அகங்காரத்த கொஞ்சம் ஒரு 2 கை அள்ளி போட்டீங்கன்னா கூட போதும். நாங்க உள்ள போயிருவோம். அப்புறம் நாங்க தள்ளிருவோம் ஒரு ஒரு முந்திரியா. தூக்கி போட்ற மாட்டோம். அதுக்கு வாய்ப்பு குடுக்கணுமா இல்லையா? குருவுக்கு. அப்ப என்ன வேணும்? ஸ்ரத்த வேணுமே! நம்ம நம்பிக்கை வேணுமே! சாஸ்திரத்துல நம்பிக்கை வேணுமே! அது ஒண்ணு தானே கேக்குது. நீ வந்து இத்தன கார் வச்சிருக்கியா? இத்தன சொத்து வச்சிருக்கியான்னு சாஸ்திரம் கேக்குது. இத்தன தானம் பண்ணியா? பஞ்சமகா யக்ஞம் பண்ணியான்னு கேக்கும். ஏன்னா, அதுதான் அந்த அகங்காரத்த வெளிய தூக்கி தூக்கி போடும். அந்த முந்திரி பருப்ப தூக்கி போடுறது யாரு? அந்த அகங்காரம் நல்லிஃபை ஆக, ஆக, ஆகத்தான் அந்த முந்திரி பருப்பு அப்ப அந்த அகங்காரம் குறையறக்கு என்ன பண்ணியாகணும்? பஞ்சமகா யக்ஞங்கள் ராகத்வேஷலருந்து விடுபடப்பட, ஆல்ரெடி அது என்ன ஆயிரும்? அந்த தானா வெளிய போக ஆரம்பிச்சுரும். அப்ப உள்ள ஸ்பேஸ் கிடைக்கும். அதான் குவாலிஃபைடு மைண்ட். வேற என்னங்க கேட்கிறோம் சாஸ்திரம்? அத மட்டும் குடு. அப்ப நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா? நீங்க நினைக்கிற மாரி இப்படி திங்க் பண்ணி அத புரிஞ்சுக்கலாமா? இப்படி திங்க் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது தானா புரியும். பிரச்சனை இங்க கீழ இருக்கிற முந்திரி. அத தூக்கி போடுறக்கு பஞ்சமகா யக்ஞங்கள் பண்ணியாகணும். கர்ம யோகம் பண்ணியாகணும். உபாசனை பண்ணியாகணும். இதத்தான் பண்ணுங்கன்னு சொல்றோமே தவிர, நீ முயற்சி பண்ணி எடுத்து போடுன்னு நாங்க சொல்லலை. ஏன்னா உங்கனால முடியாது. கண்டிப்பா யாருனாலயும் முடியாது. அதுக்குத்தானே இறைவன் டெக்னிக் குடுத்திருக்காரு. உள்ள இருக்கிறதெல்லாம் காலி பண்றக்கு. ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்களா? அது காலி பண்றதுக்கு இறைவன் குடுத்திருக்கார்ல. இல்ல நானே தூக்கி போட்டுருவேன். ஜென்மத்துக்கும் தூக்கி போட முடியாது. இந்த ஜென்மம் இல்ல. அடுத்த ஜென்மம் எடுத்தா நாரதர்னாலே முடியாது. ஏங்க நம்பலாம் எந்த மாத்திரம். எது? இத்தன தெரியும் அப்டின்ட்டு வராருல்ல. அவரு என்ன சொல்றாரு? அதெல்லாம் வெறும் சப்தம்னோனே என்னாச்சு? எல்லாம் தூக்கி போட்டாரா வெளியில? நீ வச்சிருக்கிறதுலாம் என்னது? வெறும் சப்தம். எல்லாம் வெளிவாயாச்சு. குவாலிஃபைட் பெர்சன் அவங்கலாம். இப்ப என்ன ஆயிட்டாரு அவரு? நாரதரு. ரெடி டூ லிஸ்டன். அந்த கேப் உண்டு பண்ணி வச்சுட்டாரு. அப்ப எத தூக்கி போட்டாரு? எனக்கு இது தெரியும். அது அகங்காரம். அத நல்லிஃபை பண்றதுக்கு தான் என்னது? நமக்கெல்லாம் என்ன வேணும்? அப்புறம் என்ன நாரதருக்கு கீழ. சோ வி நீட் கர்ம யோகம், வி நீட் உபாசனா, வி நீட் பஞ்சமகா யக்ஞம், நர யக்ஞம், தேவதா யக்ஞம், பித்ரு யக்ஞம் எல்லாம் பண்ணியாகணும். பண்ணுனா தான் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இருக்கிறதெல்லாம் வெளியில போயி, அந்த கொஞ்சூண்டு ஸ்பேஸ்க்குள்ள தான் யார் உள்ள வருவா? சாஸ்திரம் உள்ள வர முடியும். இதத்தான் பக்காவா கொண்டு போகுது சாந்தோக்கிய உபனிஷத்து. இந்த கதையின் மூலியமாக. அடுத்து என்ன சொன்னேன்? 7 சொல்லிட்டேனா? 8வது பாயிண்ட். என்ன புரியணும் இந்த கதை மூலியமாக? சோகத்துக்கு காரணம் எங்கிட்ட இருக்கிற அஞ்ஞானம். யூசுவலா என்ன சொல்லுவோம்? ஏங்க சோகமா இருக்கீங்க? என் வீட்டுக்காரர் சரியில்லைங்க. ஏங்க சோகமா இருக்கீங்க? என் பையன் சரியில்லைங்க. ஏங்க சோகமா இருக்கீங்க? எங்க பிசினஸ் சரியில்லைங்க. ஏங்க சோகமா இருக்கீங்க? எங்க மாமியார் சரியில்லைங்க. இப்படி நாம ஒரு லாங் லிஸ்ட் வச்சிருப்போம் இல்லையா? கல்பித்தம். மென்டல் ப்ரொஜெக்ஷன். எவ்ரிதிங் இஸ் யுவர் மென்டல் ப்ரொஜெக்ஷன். யாருக்கும் உங்களுக்கு கஷ்டத்த குடுக்கிற சக்தியை இறைவன் கொடுக்கலை. அப்படிப்பட்ட இறைவன் இறைவனே அல்ல. சோ என்னுடைய சோகத்துக்கு என்ன புரியுது இந்த கதை மூலியமாக? அஞ்ஞானம் தான் சோகத்துக்கு காரணம்னு புரிய வைக்கிறதுக்காகத்தான். இந்த இடத்துல நாம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த கதை வந்திருக்கிறது. எதுதான் காரணம்? என்னுடைய துக்கத்துக்கு காரணம் எங்கிட்ட இருக்கிற ஆத்ம அஜ்ஞானம். மத்த அஜ்ஞானம் இல்ல. ஆத்ம அஜ்ஞானம் தான் என்னுடைய சோகத்துக்கு காரணம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகத்தான் என்ன வந்திருக்கு இந்த இடத்துல? இந்த கதை இந்த இடத்துல வந்திருக்கு. அடுத்தது 9வது பாயிண்ட். சோகம்னா என்ன? இப்ப நம்ம ஒரு ஒரு வேர்டா எடுத்து நம்ம விளக்கிட்டே போவோம். சோகம் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன சோகம்னா? அப்பப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் சோகத்துக்கு போவேங்க. அப்புறம் மறுபடியும் நான் ரெடி ஆயிருவேன். அப்படியே ரெடி ஆனா அப்படியே இருப்பீங்களா? இல்ல இல்லைங்க. மறுபடியும் லைஃப்ப நீங்க ரிட்டர்ன் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் சோகமா இருந்திருப்போம். அப்புறம் வேற ஏதாவது விஷயம் நடந்திருக்கும். அப்புறம் நார்மலா இருப்போம். அப்புறம் திருப்பி சோகம் வரும். அப்புறம் திருப்பி நார்மல் ஆவோம். இது கொஞ்சம் அப்பப்ப தாங்க வந்துட்டு போகுது.
அதுலயே அப்படியே ஜமாளிச்சுக்கிறது. அப்படி அல்ல. சோகம்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் அழகா குடுக்குது. இது இவரு குடுப்பாரு. சங்கராச்சாரியார் பாஷ்யத்துல. அக்ருத்தார்த்த புத்திஹி இஸ் சோகம்பர். லெட் அஸ் டிஸ்கஸ் திஸ் வேர்ட். அக்ருத்தார்த்த புத்திஹி சோகம். சோகத்துக்கு அழகான டெஃபினிஷன் கிவன் பை சங்கராச்சாரியார் இன் சாந்தோக்கிய உபனிஷத் பாஷ்யம். இது வந்துங்க இறைவன் சொன்னத அவர் இங்க கூட லிங்க் பண்றாரு அவ்வளவுதான். இந்த வேர்ட் ஃப்ரம் இறைவன், நாட் ஃப்ரம் சங்கராச்சாரியார். இந்த இடத்துல வேற ஒரு இடத்துல இருக்கிறத கொண்டாந்து இங்க ஜாயின் பண்றாரு. அக்ருதார்த்த அக்ருதார்த்த புத்தி. ஏன்னா அவரோட சங்கர வச்ச வேர்டு நாங்களாம் மாத்தக்கூடாது. கிருதார்த்த சமஸ்கிருதமா தான் இருக்கும். மீனிங் சொன்னா புரிஞ்சுக்கும். கிருதார்த்த புத்தி. கிருனா டு டு, அத மீனிங். ஆனா ஆப்போசிட். அக்ருதார்த்த புத்தி, அதாவது மனசுக்குள்ள செய்ய வேண்டியதை செய்ய முடிக்கல, நான் இன்னும் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறது சோகம். அக்ருதார்த்த புத்திகி, செய்ய வேண்டியதை நான் இன்னும் செய்யாமல் இருக்கிறேன், முடிக்கலை அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைவின்மை. சோகம்னா என்ன? மனதில் ஒரு நிறைவின்மை. எனக்கு கிடைச்ச குடும்பம், எனக்கு கிடைச்ச வாழ்க்கை, எனக்கு இருக்கிற பைனான்ஸ் டேட்டா, என்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுல மனதுல எனக்கு கிடைச்ச புத்தியில, எனக்கு கிடைச்ச மனதுல, எனக்கு கிடைச்ச உடம்புல, எனக்கு கிடைச்ச உறவுகள்ல, எனக்கு கிடைச்ச அனுபவங்கள்ல என்ன இல்ல? நிறைவின்மை. எவ்வளவு அழகான டெபினிஷன் பாத்தீங்களா? அக்ருத்தார்த்த புத்தி. அந்த புத்தி தான் என்ன காரணம்? நிறைவின்மை தான் சோகம். மனதில ஒரு குறை. ஐ வாண்ட், அதனால அந்த குறை இருக்கிறதுனாலதான் உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐ வாண்ட் டு பிகம் சம்திங், ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ், ஐ வாண்ட் டு பிகம். ஏன் இதெல்லாம் வருது? ஐ வாண்ட் டு பிகம் சம்திங், ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஏன் வருது அதெல்லாம்? மனதுல என்ன இருக்குது? ஐ வாண்ட் ரெட் இட்லி, வயிறு காலி. ஐ வாண்ட் ஒன் இட்லி, வயிறு காலி. வயிறு நம்பிச்சு வச்சுக்கா. ஓ ஐ டோன்ட் வாண்ட் எனி இட்லின்னு சொல்லுவோம். மனது வயிற்றுல குறை இருந்தா எப்படி 2 இட்லி உள்ள போகுதோ, அதை போல மனதில் குறை இருக்கிறதுனாலதான் நம்ம எதை தேடி போறோம்? பொருள்களையும் உறவுகளையும், ஓடி 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 பணத்தையும் பொருள்களையும் ஏன் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்ல, ஏன் நமக்கு சம்பாதிக்க உந்துதல் ஏன் வருது? ஏன் உறவுகளை சேர்த்திக்கணும் உந்துதல் ஏன் வருது? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஃபீலிங் ஆஃப் அன்ஃபுல்ஃபில்மெண்ட். உள்ள வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்டே இல்லாத ஒரு நிலை. அதுக்கு பேர் தான் குறையுள்ள மனம். அதுக்கு பேர் என்ன சொல்றாரு இவரு? சோகம். அப்போ இது என்ன? சோகத்திலிருந்து விடுபடுதல் என்ன? மன நிறைவு. அந்த ஃபீலிங்ல இருந்து விடுபடுறது. அந்த விடுபடுறத பெண்ணது மோட்சம். தீர்ந்து போச்சா? எவ்வளவு ஈஸியா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு பாருங்க. இது வந்து உனக்கு சம்சாரம். எது? குறை. அபூர்ணத்துவம் சொல்லுவோம். குறைன்னு சொல்லலாம். மனநிறைவு இல்லாமல் இருத்தல். அப்போ உனக்கு என்ன வேணும்? மனநிறைவு தானே வேணும். அப்ப அதுதானே மோட்சமா இருக்க முடியும். வேற என்ன போய் மோட்சமா இருக்க முடியும்? லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறதா? செத்து போன ரிவர்ல விளக்கு விடுறதா? அதெல்லாம் மோட்சம் இல்ல. மனநிறைவு. எப்ப மனநிறைவு? இப்போ என்கிட்ட என்னென்ன கிடைச்சிருக்கோ, இப்ப எனக்கு என்னென்ன உறவுகள் இருக்கோ, இப்ப இன்னைக்கு எனக்கு என்னென்ன நோய் வெளிப்படுதோ, இப்ப எனக்கு என்னென்ன வைத்தியம் செலவு ஆகுதோ, இப்ப எனக்கு இப்ப அட் பிரசன்ட் எனக்கு என்ன உறவுகள், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன உடல் ஆரோக்கியம், என்ன உறவுகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் திருப்தி. ஏங்க இதெல்லாம் பாசிபிளா? பாசிபிளானா அதுக்கு பேர் மோட்சம். இத வந்து நாம என்ன முயற்சி பண்றோம்? சரி பண்ணி, சரி பண்ணி, சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க எப்படி சரி பண்ணி, சரி பண்ணாலும் இன்னொன்னு புத்துக்கும். ஒண்ணுல சாட்டிஸ்ஃபை ஆகலாம்னு முயற்சி பண்ணுவீங்க, இன்னொன்னு புடிச்சுக்கும். சரி அத விட்டு போட்டு இங்க ஓடுவீங்க, இன்னொன்னு வரும். எல்லாம் செட் ஆயி கல்யாணம் ஆயி குழந்தை வரும். கல்யாணம் ஆன அது சுவாமிஜி அழகா சொல்லுவாரு. கல்யாணம் ஆகல, ஆகல ஆயிருச்சு. அப்புறம் குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, குழந்தை இல்ல. கிடைச்சிருச்சு. படிக்க வைக்கணும், படிக்க வைக்கணும், படிக்க வைக்கணும். படிக்க வச்சாச்சு. ஐயோ மாப்பிள தேடணும், மாப்பிள தேடணும், பொண்ணு தேடணும்ப்பா. தேடியாச்சு. கல்யாணம் பண்ணியாச்சு. ஐயோ அவளுக்கு ஒரு குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, குழந்தை. எப்பங்க நிம்மதியா இருக்குது? அப்புறம் அந்த பேத்திக்கு நான் ஏதோ ஒண்ணு பண்ண அவள் இப்படி அப்புறம் உடம்பு அப்புறம் திரும்பி எல்லாம் போய் ரிவர்ஸ் ஆகி உடம்புக்குள்ள வரும் நம்ம உடம்புக்குள்ள. ஐயோ இந்த நோய் வந்துருச்சு, சக்கரை வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சு. எனக்கு இத விட்டு போகணும், போகணும். சர்க்கரை விட்டு வயசாக வயசா பார்த்தீங்கன்னா உடம்பு மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையே. வேற எதையும் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. வயசாக வயசாக நான் என் உடம்பு நீ பிரச்சனை அப்புறம் வச்சுக்கோ. நான் இதை விட கஷ்டப்பட்டுருக்கேன். எதை எடுத்து கேட்டு பாருங்க. நான் இதை விட கஷ்டப்பட்டுருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நத்திங், நீ படு. எனக்கு இப்ப நான் தான் முக்கியம். எனக்கு இப்ப இந்த காலையில் கழுத்து வலிக்குது, கால் வலிக்குது. இது நமக்கு ஐயோயோன்னு இருக்கும். எனக்கு காலையில பெரியவங்க பாருங்க என்னன்னா அப்படியே ரிவர்ட் ஆயிருவாங்க. ஆனா அந்த வெளி உலகம் போனோன்னே தன்னை நோக்கி வந்துருவாங்க.
வந்து எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, யாரும் என்னை கண்டுக்கல. யாரும் எனக்கு இம்பார்ட்டன்ட் யாரும் குடுக்குறது இல்ல. சோ என்ன ஆயிருது? அப்ப எப்பதான் நிம்மதியா இருக்கிறது? வாய்ஸுக்குள்ள இருந்தா அப்படியே இறக்க வேண்டும். அதான் சொல்றாரு, நிறைவாக இரு. எப்ப? உயிரோடு இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நிறைவு வரும். செத்ததுக்கு அப்புறம் அது நிறைவு வந்தாதான் என்ன வராட்டது நாம தான் போயிடுறோமே. அதுக்கு அது வருதா வரலையா யாருக்கு தெரியும்? அதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணவே வேண்டாம். இப்போ இப்போ இந்த சரீரத்தில், இந்த சூழ்நிலையில், இந்த உறவுகளுடன், இந்த வீட்டில், இந்த பினான்ஸோட, இந்த பிசினஸ், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடன் எப்படி இருக்கணும்? நிறைவோட இருந்தா அதுக்கு பேர் என்னங்க? மோக்ஷம். வெரி சிம்பிள் டெஃபினிஷன். இவ்வளவுதான் மோக்ஷம். இத புரியாம அவங்க என்னென்னமோ விளக்கிட்டு கிடக்குறாங்க. மனநிறைவு மோக்ஷம். இப்ப என்ன அப்ப எப்படி இருக்கிறேன் நானு? மனநிறைவோட இல்ல. எனக்கு அதுல அது குறைன்னு பாக்குறேன், இது குறைன்னு பாக்குறேன், இது எனக்கு குறைகள் தான் தெரியுது. நிறைகள் வேற தெரியும் தெரியாது. அது வேற பெரிய பிரச்சனை. நிறைகள் நமக்கு மனசு பார்க்கவே பார்க்க ஏன்னா மனதனுடைய சுபாவம் நம்மகிட்ட இல்லாத ஏன்னா அப்பதான் எட்டி பிடிப்போம். அதுக்காக படைக்கப்பட்டதே உங்களுக்கு மேல இருக்கிறத பாக்குது. கீழ இருக்கிறதுல பாக்காது. அது நாமளே ஃபீவல் யூஸ் பண்ணி தான் இவங்க எல்லாத்த விட நான் கொஞ்சம் மேலே நாமளே தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. அது எங்க தான் போயிட்டு இருக்குது? நம்மளோட மேல. நம்மளோட மேல. நம்ம ஒண்ணு அடைஞ்சிருப்போம். அதுங்க அதுக்கு மேல வச்சிருக்காங்களே. தூக்கி ஓடு. அப்புறம் அங்க போய் சேர்ந்திருப்போம். அவங்க அதுக்கு மேல வச்சு ஓடு. அப்ப ஒரு நாள் போட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்காங்க வாழ்றோம். அதாவது எப்ப நான் அந்த நிறைவுங்கிறது எப்ப அடையணும்? சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இப்ப இந்த நிறைவு வந்து ஒருக்கு 80 வருஷம்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு நிறைவு 70ல வருதுன்னு வச்சுக்குவோம். எல்லா வகுப்புக்கு வந்து வேற வழியில கிடையாது. குவாலிஃபிகேஷன பெற்று ஒரு 10 வருஷம் அனுபவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது பெஸ்ட்டா? ஒருத்தன் 30 வயசுல மனநிறைவு அடைஞ்சுட்டான். 80 வயசு வரைக்கும் வாழப் போறான். 40, 50, 60, 70, 80. 50 வருஷம் அவன் மனநிறைவோடு வாழ்றானே, அது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங்கா. ஒருத்தன் 20 வயசுல இந்த மனநிறைவு பெறலின்னா சொல்லாதீங்க. நல்லா இருக்கிறாங்க. நீங்க பெறலிங்கிறது வேற விஷயம். எங்க வேதாத்துக்குள்ள வந்து என் பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இது வேற. என் புள்ள கல்யாணம் பண்ணிக்காது. அதனால வேண்டாம். நாமளே இறுக்கி புடிச்சு பையன கொண்டோய் எங்கேயாவது தள்ளி விட்டோம்னு வச்சுக்கங்க. 20 பெற்றவங்க அந்த 20ல் மனநிறைவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நாம அத யூஸ் பண்ணிக்கல. அப்படி வேணா சொல்லுங்க. 20ல ஒருத்தன் மனநிறைவு அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க? எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவான். குழந்தை எல்லாம் பண்ணிக்குவான். அவன் பாருங்க 30, 40, 50, 60, 70, 80, 60 வருஷம் அப்படியே ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போவான். விச் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். இப்ப என்ன ஆயிடுச்சு சாஸ்திரம், இது வந்து வேணாம் வேணா போனவங்களுக்கு, வெட்டியா போனவங்களுக்கு, வயசானவங்களுக்குன்னு ஒதுக்கி விட்டு, அது 50வது வயசுல மெமரியும் போயி, இடுப்பு வலி, உட்கார முடியல, கவனிக்க முடியல, இந்த நோய், அந்த நோய் எல்லாம் தாக்குன்னு தாக்குற காலத்துல அது நீத்த மட்டிக்கிறமா, 20ல சொல்லிக் குடுத்திருந்தா எப்படி இருந்திருக்க? ஒரு காலேஜ்ல ஒரு சப்ஜெக்ட்ட வச்சிருந்தா எப்படி இருந்திருக்காது? ஏன் ஒரு ஸ்கூல்ல ஒரு பிளஸ் 2ல ஒரு சப்ஜெக்ட்ட வச்சிருந்தா எப்படி இருந்திருக்காது? எல்லா குழந்தைகளும் எப்படி அந்த புடிச்சுக்கிட்டு எல்லாம் வாழுவாங்க. யார் கல்யாணம் பண்ண மாட்டா? சாமியார் இது வேற. இது போனா சாமியாரா? யாரு அவன் மத்தவங்கள சாமியார் ஆக்குவானே தவிர, அவன்லாம் சாமியார் ஆக மாட்டான். இது ஒரு முட்டாள்தனமான எண்ணங்கள் சொசைட்டில சுத்திட்டு இருக்கு. இவன் சாமியாரா போயிருவான். ஐயோ! இவன் கிளாஸ்க்கு போறானே! ஐயோ! இவன் கிளாஸ்க்கு போறானே! அத பார்த்துருக்கோம் நம்ம. ஸ்டூடண்ட்ஸ் சின்ன வயசுல வந்து பசங்க படாத பாடு வருவாங்க குடும்பத்துல. ஏன்னா, ஐயோ! அவங்க பின்னால போறாங்க. சோ, இது என்னது? மன நிறைவுன்னு இப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்? இதுக்கு தான் நான் முயற்சி பண்றேங்கிற தெளிவு இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிற பாயிண்ட் நான் சொல்றேன். ஆச்சுங்களா? சோ, உபனிஷத்து இத்தன வருஷம் படிச்சு, எனக்கு உபனிஷத்து படிச்சாலும் நெறைய ப்ராப்ளம் வரும். எது? இப்ப வந்து எனக்கு வந்து விபரீத பாவனை போகல. அ எனக்கு வந்து சோகத்திலிருந்து நான் கடக்கல அப்டின்னா, ஒன்லி பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் கம்மி. யூ ஹேவ் டூ மேக் அப்ப என்ன பண்ணும்? குவாலிஃபிகேஷன் கம்மின்னு வந்து அழுதுட்டு இருக்கலாமா? டூ கர்மயோகம், டூ பஞ்சமகா யக்ஞம். அது பாட்டுக்கு குவாலிஃபிகேஷன் வரப்போகுது. இதுதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த ஒரு இன்கம்ப்ளீட்னஸ்ல இருந்து கம்ப்ளீட்னஸ் வர்றக்கு தான் இத்தனையும் படிக்கணும். வேற ஒண்ணும் ஜாய்மாலு, கோல்மால் வேலை ஏதும் கிடையாது. மனசுக்குள்ள எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்? இன்கம்ப்ளீட்னஸ் டூ கம்ப்ளீட்னஸ். வந்ததுக்கு அப்புறம் வி ஆர் டூயிங் டிரான்சாக்ஷன் வித் திஸ் வேர்ல்ட். இன்கம்ப்ளீட்னஸ் ஓடவும் நீங்க டிரான்சாக்ஷன் வேர்ல்டு பண்ணிட்டு இருந்தீங்க. கம்ப்ளீட்னஸ் வந்ததுக்கு அப்புறம் யூ ஆர் டூயிங் டிரான்சாக்ஷன் வித் திஸ் வேர்ல்ட். பட் பீஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னஸ்ங்கிறது இட் கிவ்ஸ் யூ அதுக்கு பேர் தான் மோக்ஷம்ங்கிறத இங்க என்ன பண்றாரு? புரிய வைக்கிறாரு. லெட் அஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் மந்திரம். என்ன சொல்றாரு? திருப்பி பாருங்க ஒரு 4வது மந்திரம். ஒரு முக்கியமான மந்திரம்.
திருப்பி அவர் எல்லாம் சொல்லுவார். என்ன சொல்றார் பாருங்க. 4வது மந்திரம். நாமவா நாமவா. அது முதலே சொல்லிட்டேன்ல, நீ வச்சதெல்லாம் நீ படிச்சு வச்சதெல்லாம் என்னது? ஓன்லி சப்தம். நாமம்னா சப்தங்க. அவ்வளவுதான். நீ பெருசா நாமம், நாமம். சப்தம். கண்ணா அப்படின்னா என்னது? சப்தம். அந்த மாரி. எல்லாம் சப்தம் தான் நீ பத்து வச்சிருக்கீங்கிறார். நாம வா. இந்த இடத்துல நாம வானா வைன்னு அர்த்தம். நாமம் ஏவன்னு அர்த்தம். எப்படி வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த வாவ. நாம மட்டும்தான். அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே லாங்குவேஜ் தான் சொல்றாரு. நீ இத்தனை படிச்சு வச்ச பாரு. நாம மட்டும்தான். எது எது? திருப்பி அவர் எல்லாம் சொல்றாரு. ஏதாவது விட்டு போயிறக்கூடாதுன்னு, நீ எத எத படிச்சு வச்ச? ரிக்வேதோ படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிருங்க. நாமவா எது எது? ரிக்வேதோ, யஜுர்வேதக, சாமவேத, அதர்வணஷ்ச, சதுர்த்தமிதி, இதிகாசம், சரி புராணம், பஞ்சமோ வேதானாம், வேதக, பித்ரியோ, பித்ரு ராஷி, ராஷிகி, தெய்வோ, நிதிஹி, வாக்கோ வாக்கமே வாக்க மே மே காயம் தேவ வித்யா பிரம்ம வித்யா பூத வித்யா சத்ர வித்யா நக்ஷத்திர வித்யா சர்ப்ப கம்பு சர்ப்ப தேவ ஜனஷ் வித்யா நாமைவ நாமை வைத்த தன் நாமோ பாஸ்வோதி. இதுல புது பழைய வேர்டுங்கிறது எல்லாமே வந்துருச்சு. ஒரே ஒரு 2, 3 வேர்டு தான் புது வேர்டு. நீங்க அப்படியே அத பார்த்து அந்த மந்திரத்த குடுத்து நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். யூ டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் ரைட் இட் இன் யுவர் நோட்புக். எது எது? ரிக்வேதம் அப்படியே கடகடன்னு சொல்லிப்பாரு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதங்கள். அப்ப 4வது வேதமான அதர்வண வேதம். 5வது வேதமான எது? புராணங்கள், இதிகாசங்கள் 5வது வேதம். அப்புறம் இலக்கணம். அப்புறம் சிராத்த கர்மம். இறந்ததுக்கு அப்புறம் பித்ருகளுக்கு பண்ணக்கூடிய சிராத்த கர்மம், சடங்குகள். அப்புறம் கணிதம். அப்புறம் பல்வேறு தேவதா வழிபாடுகள். ஒரு ஒரு தேவதையும் எப்படி முருகரை எப்படி வழிபாடுறது, இறைவனை சிவனை எப்படி அது மாதிரி வழிபாடுகள். செல்வம் சம்பாதிக்கிறதுக்குன்னா அது என்ன சொல் நிதிங்கிறது 2 எடுத்துக்கணும். செல்வம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி எனக்கு தெரியும். எங்காவது பூமிக்குள்ள யாராச்சும் ஒளிச்சு வச்சிருந்தாலும் கண்டுபிடிக்கிற அந்த கலையும் எனக்கு தெரியும். கிரியைகள், தர்க்க சாஸ்திரம். தர்க்கம்னா அனலைட்டிக்கல் ரீசனிங் எல்லாமே எனக்கு தெரியும். நீதி சாஸ்திரம் எனக்கு தெரியும். ஜோதிஷம் எனக்கு தெரியும். வேதத்தினுடைய அங்கங்கள்னாங்க சீக்ஷா அப்படி சொல்லுவோம். ஒரு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது, எப்படி மேல ஏத்தி கீழ இறக்கி சொல்றதுன்னு சொல்ல பார்த்தீங்களா? அந்த மாரி சீக்ஷா, இந்த மாரி வேதத்துடைய 6 அங்கங்களும் எனக்கு தெரியும். பல்வேறு ஜீவராசிகளை வசீகரிக்குண்டான அறிவு என்கிட்ட இருக்கு. இந்த வசீகரிக்கிறது ஒரு மித்தா போச்சு. அது ஒரு நேத்து ஸ்கூல்ல சொல்லும்போது ஒரு குழந்தை, அது என்னன்னாங்க அவங்களுக்கு அது புரியல. ஸ்தூலத்திலேயே நான் நிக்கிறேமா, எப்படி வசீகரிக்கிறேன்னா, சூக்ஷ்மத்துக்குள்ள போய் தான் வசீகரிக்க முடியும். அது உங்களுக்கு அறிவுக்காக நான் சொல்றேன். ஏன்னா, இதெல்லாம் வந்து பொய்யி, பித்தலாட்டம், வசீகரம் அதெல்லாம் ஒரு ஆர்ட் இருக்கு. இது எப்படி போவாங்கன்னா, தே கெட் இன்டு சூக்ஷ்மா. சூக்ஷ்மத்துல அங்க பிளவே இருக்காது. அது தன்மாத்திர அளவு சூக்ஷ்மன்னு போயிட்டீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். அப்ப அதுல போய் தான் என்ன பண்றது அவங்க? பூதங்களை இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க பழைய காலத்து அந்த காலத்து படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாமிஜி உட்கார்ந்திருப்பாரு. ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்திருப்பாரு. அந்த தன்னை சுத்தி சிங்கம், புலி, யானை அப்படியே எல்லாம் உட்கார்ந்திருக்க மாரி ஒரு போட்டோ வரும். அது என்ன அர்த்தம்? நாம போய் அப்படி உட்கார முடியுமா? ஒரே ஒரு கடி. அன்னைக்கு புட் ஆயிருவோம். எப்படி அவங்களா உட்கார்ந்தாங்க? எப்படி? இந்த உபனிஷத் படிச்சனாலயாங்க அவங்கலாம் போய் உட்கார்ந்தாங்க? உன்ன இங்கேயும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறது. நாம 4 உபனிஷத் படிங்க. போய் உட்கார்ந்துரலாமா என்ன? ஆ அப்படிக்கு ட்ரை பண்ணிறாதீங்க. புடிச்சு நம்மள தான் கடிக்கும். சோ, இதுக்கு அதுக்கு வேற. முதல்ல அத புரிஞ்சுக்குங்க. உபனிஷத் படிக்கிறது, நாம படிக்கிறது வேற. அது வேற. 2 ஒண்ணு அல்ல. ஏன்னா, நெறைய பேர் கேட்கறது இப்படி படிச்சா அப்படி ஆயிடலாமா? ஐயய்ய! அது வேற. இது வேற. இது வந்து என்னை பற்றிய அறிவு. இது வேற. அது என்னன்னா அஷ்ட சித்தி, அஷ்டமா சித்தி. பதஞ்சலி யோகா பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுல போயி ஒரு அ ஒரு ஒரு தவத்த இறைவன் சொல்லியிருக்கிற மெத்தட்ல உபாசனை ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டு பண்ணி தண்ணி மேல நடக்கிறது. அக்னிக்குள்ள கை விடுறது. கூடு விட்டு கூடு பாயறது. இது வேற. நாம படிக்கிறது வேற. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள போனவங்க இதுக்குள்ள வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அப்படி நான் கிரேட் போயிடுறாங்க. திடீர்னு புடிச்சா லிங்கம் கையில வந்துருச்சு வச்சுங்க. எங்காவது அவங்க அந்த லெவல் விட்டு தாண்டுறாங்களான்னு பாருங்க. மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறதோட நிறுத்திக்குவாங்க. இந்தா நான் ஐ அம் த கிரேட், ஐ அம் த கிரேட்டோட சரி. அங்க ஆத்ம ஞானமுள்ள விசாரம்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவரும் படிக்க மாட்டாரு. வரவங்களும் சொல்லிக் கொடுக்கும். அது ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்தான திருநீர், இந்தான குங்குமம். ஐ அம் த கடவுள். உடனே அவங்கள என்ன ப்ரொக்ளைம் பண்ணிடுறாங்க. ஐ அம் பகவான், ஐ அம் கடவுள். நான் ஒரு ஈஸ்வரன் அந்த பக்கம், திருமால் இந்த பக்கம், பெருமாள் அந்த பக்கம்னா நான் ஒரு பக்கம். நான் அவங்கள போல நானும் தேவதைங்கிற லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். அது தப்பு. அதெல்லாம் அவாந்தர பலன்.
முக்கிய பலன் இந்த சரீரம் எடுத்தது திருநீர் குடுக்கறக்கு அல்ல. தண்ணி மேல நடக்கறக்கு அல்ல. அக்னிக்குள்ள கை விடுறக்கு அல்ல. அதெல்லாம் அவாந்தர பலன். வரட்டும், வந்துட்டு போகட்டும், புண்ணாக்கு இருந்துட்டு போகுது. நமக்கு வேணுங்கிறது என்ன? எது? இந்த இத முயற்சி உபாசனைங்கிறது மனதை ஏகாக்கிர கிருத கொண்டு வரக்காக நம்ம பண்றோம். தியானம் பண்றோம், உபாசனை பண்றோம். ஆனா அதோட அவாந்தர பலன்ல பின்னா போயிறக்கூடாது. இவர் என்ன சொல்றாரு? அதுலதான் வந்து ஜீவராசிகளை வசீகரிப்பதுங்கிறதுல அந்த மெடிடேஷன் சார்ந்து அதுவும் கத்து வச்சிருக்காரு இவரு. போர்க்கலை தேவையான்னு பாருங்க நாரதருக்கு. போர்க்கலையும் போர்க்கலைனாங்க இப்ப எதிரி எப்படி அடிக்கிறது, அவனை எப்படி ஜெயிக்கிறது, அந்த வியூகம் அமைச்சா எப்படி உள்ள போறது, எப்படி நம்மள காப்பாத்திக்கிறது, அது போர்க்கலை. பாம்பு, விஷம் முதலான விஷயங்களுக்கு காருட வித்தை, அந்த வித்தை, மற்ற கிரியைகள், ஆயுர்வேதம் ஆகியவை தகவல்கள் மட்டுமே. இவர் என்ன சொல்றாரு? இது வரைக்கும் எழுதிக்கங்க. ஆயுர்வேதம், நட்சத்திரம், சர்ப்பதேவான வித்யா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? அடுத்த வேர்டு சர்ப்ப நாம ஏவ ஏத்தத்து. அந்த இடத்துல மீனிங் எழுதிக்கங்க. அங்க மீனிங் இருக்காது. எங்க இருந்து மீனிங் எழுதணும்? நாமை வைத்தன் நாமோ பாஸ்வேத்தி இருக்கா? அதுக்கு மட்டும்தான் மீனிங். நாம நாமை வைத்தன் எப்படி பிரிக்கிறது? நாம ஏவ ஏத்தத்து. தீர்ந்து போச்சு. உங்களுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் என்னது? நாமம் ஏவ. நாமம் இல்ல. நாம ஏவ அன்வயம் பண்ணீங்கன்னா ஏத்தத்து. அந்த இன்னு வந்து ஆயிருக்கு. ஏன்னா பின்னால நாமோ வர்றதுனால இன்னு ஆயிருக்கு தத்து. நாம ஏவ ஏத்தத்து. இதெல்லாம் வெறும் நாமம் மட்டுமே. அது என்ன பண்ணினியே? உபாஸ்வ பிரம்மகிதி. நாமத்தை நீ என்ன பண்ணு? பிரம்மமாக உபாசனை பண்ண ஆரம்பி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மொத்தம் 15 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து பஞ்ச ப ப ப கோஷம் எடுத்தீங்கன்னா, பஞ்ச கோஷ பிரக்ரியா நம்ம 5 ஸ்டெப்ஸ் சொன்னோம். 3 ஸ்டெப்ஸ் பார்த்திருக்கோம். அந்த மாரி இது வந்து 15 ஸ்டெப் அப்படியே ஒண்ணொன்னா கூட்டிட்டு போவார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நாமம். இவை எல்லாம் நாமம் மட்டுமே, சப்தம் மட்டுமே. அதை பிரம்மமாக தியானம் பண்ணு. நாம உபாஸ்வ பிரம்ம இதி. பிரம்ம நாம ஆட் பண்ணிக்கிறோம். நாம உபாஸ்வ மட்டும் தான் அங்க இருக்குது. எப்படி உபாசனை பண்ணணும் அத? பிரம்மமாக ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு? இத்தனை தெரிஞ்சு வச்சிருக்கீ இல்லையா? இதெல்லாம் பிரம்மமாக உபாசனை பண்ணு. அப்படிங்கிறார். இப்ப நாம இதுல ஒரு வேர்ட எடுத்து விசாரம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய வேர்டு வந்து மந்திர வித்து. அப்படின்னா எத சொல்றாரு? அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.